ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துருக்கீங்க? கல்யாண செலவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, கல்யாணத்துக்கு எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே. இப்படி சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏண்டி, என் பிளான் என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல. சொல்றேன் கேளு. ராபினோட கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவங்க அவனை ஜெர்மனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ள மெர்லினுக்கு கல்யாணம் பண்ணி அவளையும் அனுப்பிடலாம். அப்புறம் இங்க நீயும் நானும் மட்டும்தான். என்ன, எப்படி என் பிளான்? பிளான் எல்லாம் ஓகே, ஆனா அதே மாதிரி நடந்தா சரி. பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஏய், அவ என்னோட பொண்ணு. இள ரத்தம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இன்னொரு விஷயம் உறுதி, நான் எது சொன்னாலும் அவ கேப்பா. என்ன, நம்பிக்கை இல்லையா? அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி போனாலும் எனக்கு நீ இருக்கல்ல, அது போதும். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாத, பையன் வந்ததும் நீ அடக்க உடக்கமா இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு இங்க வந்து. ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் ஆகல. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆண்டனி பையன் கல்யாணம் அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாண வேலையில நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். உங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்குமே. கொஞ்சம் இருங்க வர. என் வீட்டுக்காரர் விரதம் இருக்காரு. அப்ப சரி. அவர் வர நேரம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு வரணும். என்னடா அமெரிக்கா, இப்போ அதை விட பெட்டர் ஜெர்மனி தான். சின்ன வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. டேய், நாங்கெல்லாம் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு உன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சொல்றத கேட்டுக்கிட்டு நாங்க கணக்கு போடுறது இல்ல. நீங்க மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருங்க. அவ அண்ணன் கூட அமெரிக்காவுக்கும் போக மாட்டா, ஜெர்மனுக்கும் போக மாட்டா. ஏன்? ஏன்னா அவ பக்கா கிராமத்து பொண்ணு. என்ன நீ மடையன்னு நினைச்சுக்கிட்டியா? என் பையன் கூட சேர்ந்துட்டான்னா கிராமமும் ஃபாரின் ஆயிடும். பாவம், எங்க அண்ணன் தான் கஷ்டப்பட போறாரு. டாடி, இவளை எப்ப கட்டி கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவுக்கோ ஜெர்மனுக்கோ அனுப்பணும். டாடி, இவளை குக்கிராமத்துல கட்டி கொடுங்க. இவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்படட்டும். என்ன, எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனா முதலாளி ஒண்ணு மட்டும் நான் மறந்துட்டேன். அப்படி என்னத்த மறந்த? நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்ற கூட்டத்துல கொஞ்சோண்டு என்னோட கட்சிக்காரங்களும் வராங்க. உனக்கு எதுடா கட்சி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதத்தான் நீ முதல்ல ஏற்பாடு பண்ணுவ. நீங்க உள்ள போங்க. அப்புறம் 2 பேரும் நாளைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகே? சரி டாடி. இங்க வா, உட்காரு. அப்புறம் நீ அந்த மரியாவை கூட்டிட்டு வரதுக்கு மறக்காத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை நான் பார்க்க போறேன். அவளை பார்த்தன்னா எனக்கு புது தெம்பு வந்துரும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். உங்க டேஸ்ட் எனக்கு தெரியும்ல. நல்லா இருக்குப்பா. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்கலாம். இப்ப கழட்டி வச்சுட்டு படுத்துங்க. கல்யாணம் என்கின்ற இந்த தெய்வ காரியத்தில் அந்தோனியன் மகன் ராபினையும் மாரிசன் மகள் ட்ரீசாவையும் கர்த்தருடைய நாமத்தால் இணைக்கின்றேன்.
உன்னை பத்தி என் தங்கச்சி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அப்புறம் இன்னில இருந்து நான் தான் உன் புருஷன். புக்ஸ் எல்லாம் படிப்பா இல்லையா? இனி நான் உனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டியது இல்லைல்ல? என்ன என்னாச்சு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. இந்த லைட்டு வேண்டாமே. ஓ, இவ்வளவு வெக்கமா? இப்படியே போனா இதுவே ஒரு பழக்கமா போயிடும். ம், ம், வெக்கம் போறதுக்கு ஒரு மருந்து இருக்கு.